தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாலே தேர்தல் களத்தில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விஜயோட இன்ஃபேக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக வீக்கெண்டில் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கரூர் சம்பவத்தினால அப்படியே நிப்பாட்டியிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ பாண்டிச்சேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் மாநில மாவட்ட செயலாளர் கூட்டம் தாவேகாவோட மாநில மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இதனால புஷி ஆனந்த் அதாவது என்ன ஆனந்த் அப்படிங்கிற புஷி ஆனந்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, செங்கோட்டையன் கை எப்படி ஓங்கிக்கிட்டு இருக்கு, செங்கோட்டையன் இந்த கட்சியில் ஒரு திருப்பத்தை வந்து உருவாக்குவாரா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்ன உடனே கூகுளில் இந்த வருஷம் அதாவது 2025 ஒரு சர்வே படி அதிகப்படியாக சர்ச் பண்ண ஒரு நேம் அண்ட் ஒரு கட்சி அப்படின்னால அது டிவிகே தான் அப்படின்னு ஒரு சர்வே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா கூகுள் அதிகப்படியான பேர் வந்து விஜயை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வீக்கெண்டில் வாரந்தோறும் வாரத்தோட இறுதி நாட்களில் ஊர் ஊரா அதாவது மாவட்டம் வாரியாக ரோட் ஷோ வந்து பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து சம்பவம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தான் அந்த மறுபடியும் பேச விரும்பல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமே ரொம்பவே கட்சி வந்து நிலை குழந்த நிலையில இருந்தது. இருந்தாலும் அதை மறுபடியும் பூஸ்டப் பண்ற அளவில் பல நடவடிக்கைகள் வந்து உள்கட்சியிலேயே பல மாற்றங்கள் நடந்தது. செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சாங்க. மற்ற கட்சியிலிருந்து அதிகப்படியான ஆட்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. முக்கிய புள்ளிகள் அதாவது கட்சியில் வந்து பெரிய பெரிய புள்ளிகள்லாம் வந்து தாவேக்காவில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த தருணத்தில் மாநில மாவட்ட செயலர்கள் அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தீர்மானங்கள்லாம் அதிகப்படியாக நிறைவேற்றிருக்காங்க. இந்த தீர்மானத்தில் புஷி ஆனந்துக்கு பாதிப்படைகிற மாதிரியும் ஒரு தீவிரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவாலிட்டியான பவர் அப்படிங்கிறத விட செங்கோட்டையனுக்கு ஒரு படி பவர் மேலே தான் இருக்கு அப்படிங்கிறது தீர்மானத்து மூலியமாவே தெரிஞ்சுக்குது. இதனால புஷி ஆனந்த் கோபத்தில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல. அவரோட பேச்சு அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. ஆனால் செங்கோட்டையனோட கை வந்து இருக்க ஓங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் அதிகப்படியான மாற்றங்கள் கட்சியிலேயே உள்கட்டமைப்பு ஒரு கட்சிக்கு முக்கியமான ஒன்று உள்கட்டமைப்பு தான். அதில் வந்து என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க, அதை விட இந்த தீர்மானம் வந்து என்னென்ன தீர்மானம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விஜய் அவர்கள் அதாவது முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் தீர்மானமாக எடுத்திருக்கோம். முதலமைச்சர் வேட்பாளர் தான் விஜய் அவர்கள். இதை அனுசரித்து அதாவது ஒப்புக்கொண்டு வருகின்ற அனைத்து கட்சியுமே கூட்டணிக்கு கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்குவோம். அதாவது முதல்வர் விஜய் அப்படின்னா ஓகே வாங்க கூட்டணிக்கு, இல்லை அப்படின்னா நாங்கள் யாரையுமே கூட்டணி கூட நிற்கிறதா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல்வர் விஜய் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதே போல தேர்தல் வாக்குறுதி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்ட்ல போன ஆளுகின்ற கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை 50% வந்து நிறைவேற்றாம போயிட்டாங்க. ஆனால் இந்த டைம் தேர்தல் வாக்குறுதியை மக்கள் எல்லாமே கூர்ந்து கவனிப்பாங்க. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான டர்ன் பாயிண்டா கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை தனியா ஃபாலோ பண்ணி அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம் எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு குழு வந்து அமர்த்தணும். பாருங்களேன், தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்துறதுக்கு தனி ஒரு குழு வந்து ஒரு மனதோட எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோட தனியா ஒரு குழு வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. என்னடா இது தேர்தல் வாக்குறுதியை அமைக்கிறதையே ஒரு செயல்குழுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தாவேகாவோட இறுதி கூட்டணி அறிவிப்பு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அதாவது கட்சியோட தலைவர் அவர்கள் மட்டும்தான் அதை தீர்மானிப்பாரு. அதை டிசைட் பண்றதுக்கு வேற யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா கூட்டணி வந்து யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா அதை தீர்மானம் பண்ணணும். இவங்க கூட தான் நான் கூட்டணி ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னா அது விஜய் மட்டும்தான் வெளியிட முடியும். அதுக்கு வேற யாருக்குமே அதுக்கான உரிமை இல்லை அப்படிங்கறத இந்த தீர்மானத்தில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்துறதுக்கு இந்த செயற்குழு ஒன்று அமைச்சிருக்காங்கல்ல, அதே போல இன்னொன்னுக்கும் செயற்குழு வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். தமிழக வெற்றி கழகத்தோட சார்பா கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதுக்கு அதுக்குமே ஒரு குழு வந்து நியமிக்கணும். அந்த குழு என்ன சொல்லுதோ அதுபடிதான் எல்லாமே கட்சியில் உள்ளவங்க எல்லாமே செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு தனியா ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஓகே,
அதாவது முக்கியமான 3 பாயிண்ட்லாம் வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், வேற யாரும் இல்லை. இதை அனுசரித்து எந்த கட்சி கூட்டணி வராங்களோ அவங்கள மட்டும்தான் கூட்டணியாக ஏற்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, தேர்தல் வாக்குறுதியை அமைக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று நியமிக்கணும் அப்படிங்கிறதையும், மூன்றாவது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்குமே ஒரு குழு வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழுவை வந்து அமைக்கிறதுக்கான ஒரு முரண்பாடில் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு புதுசா கட்சியில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச உடனே புஷ்யானந்துக்கு ஈக்குவலா வந்து ஒரு பதவி வந்து கொடுத்திருந்தாங்க. அதே போல இப்ப இருக்க அவர்களுக்கு வந்து பொறுப்பு வந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புஷ்யானந்துக்கு செங்கோட்டையனை விட கம்மியான பவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லாமலே சொல்லிட்டு இருக்காங்க தாவேகா தரப்புல. இதுல இருந்தாலும் அது என்ன பாயிண்ட், என்ன இப்ப அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இதுல பார்த்தே ஆகணும். தாவேகா எடுத்த முக்கிய புள்ளி விவரங்கள்லாம், அதாவது மேற்கு மண்டலத்துல நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கிற முக்கிய பொறுப்பை செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. 4 மாவட்டத்திற்கு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிற ரைட்ஸுமே செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், முக்கிய புள்ளி விவரங்கள் இவங்க தான் எடுக்கணும். செங்கோட்டையனுக்கு அடிஷனலாக பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கு. சொல்ல போனோம் அப்படின்னா தாவேக்காவில் பெரிய இன்ஃபேக்ட் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு தான். அதாவது 4 மாவட்டத்தில் யார் நிற்கணும், இந்த தொகுதியில் இவர் தான் நிற்கணும், இவர் தான் கேண்டிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிற பொறுப்பையே வந்து விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. கட்சி தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழகத்துல வர இருக்கிற கட்சி சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதுவும் விஜயோட அரசியல் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான பாதையாக தான் போயிட்டு இருக்கு. மற்ற அரசியல்வாதிகள் அவங்களோட குழு பார்த்துருப்போம், நம்ம மீட்டிங்கும் பார்த்துருப்போம், அவங்களோட பேச்சுவார்த்தை இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே முரண்பாடாக தான் இருக்கு. ஏன்னா காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேவை இவர் ஃபாலோ பண்ணல ஃபர்ஸ்ட். இன்னொன்று, இவருக்குன்னு தனி வழியை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்டப் பண்றாரு, தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது தேர்தல் களத்தில் ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மக்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த ஒரு பாயிண்ட் வந்து கூர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 வர தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தையும் புரட்டி போடுற ஒரு சம்பவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, திமுக தான் ஆட்சி அமைக்குமா கேள்விக்குறி, அதிமுக ஆட்சி அமைக்குமா அதுவும் கேள்விக்குறி, தாவேகா ஆட்சி அமைக்குமா அதுவும் கேள்விக்குறி. ஏன்னா 3 பேருமே ஈக்குவல் பவர்ல இருக்காங்க. அதை விட ஒவ்வொரு சின்ன பாயிண்ட் டிஃபரன்ட்ல தான் வந்து ஒவ்வொரு கட்சியும் மேல இருக்க தவிர இந்த 3 கட்சியில எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகும், மக்கள் வந்து இந்த டைம் யார் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க, அதாவது புதிதாக வந்த விஜய் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்களா, இல்ல அம்மா எம்ஜிஆர் அம்மா வழியில வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்களா, இல்ல கருணாநிதி அண்ணா கருணாநிதி வழியில வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து மறுபடியும் வந்து முதலமைச்சரா நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல அரசியல் களத்தில் என்ன விதமான மாற்றம் வந்தாலும் தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்க்க வேண்டாம். கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அப்கமிங் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தில் பொதுவாகவே சில பல குளறுபடியான விஷயங்கள்லாம் மாவட்ட நிர்வாகிகள் நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாத்தையுமே விஜய் அதுக்கு எப்படி போனதோ தெரியல. திடீர்னு பார்த்தாரு அடிச்சாய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த மாதிரி தான் மாநில மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட்டினாங்க. திடீர்னு தீர்மானத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அதோட கட்சியோட முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா சின்னம், பிராண்ட். இந்த சின்னம்னா இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லணும். எப்படி டிஎம்கேவுக்கு உதயசூரியனோ ஏடிஎம்கேவுக்கு இரட்டலையோ அதே போல டிவிகேக்குன்னு ஒரு சின்னம் வேணும். அந்த சின்னத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுல ரொம்பவே விஜய் வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து விசாரிச்சு எல்லாமே இது பண்ணிருந்தாங்க. அதில் லாஸ்டா கொடுத்த அப்டேட் என்னன்னா, பெண்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல கெஸ் பண்ற விதமா இப்ப 2 சின்னத்துல நிக்குது. அதாவது ஒன்னு மோதிரம், ஓகேங்களா? மோதிரம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே மைண்ட்ல வரும். ஏன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபாலருமே கையில் அணிஞ்சிருக்கிறது மோதிரம் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மோதிர சின்னத்தை தருவாங்களா, இல்ல ஆட்டோ? காலங்காலமா ஆட்டோவில் தான் பெண்கள் அதிகமாக பயணிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெண்களுக்கு கவர்மெண்ட் இது ரெண்டுமே அவர் சொன்ன பாயிண்ட்ல வந்து அடங்கிடுச்சு. ஆட்டோவும் அடங்கிடுச்சு, மோதிரமும் அடங்கிடுச்சு. ஏன் அப்படின்னா பிரசவத்துக்கு இலவசம் ஆட்டோ அதெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கிறதா. ஸோ ஆட்டோ சின்னத்தை கொடுப்பாங்களா இல்ல மோதிர சின்னத்தை கொடுப்பாங்களா, இதுல தான் கேள்விக்குறியே இருக்கு. பிராண்ட் நேம் அப்படிங்கறத ஒரு கட்சியோட பிராண்டை வந்து உருவாக்கணும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், இந்த சின்னம்னா இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் ஆழ்ந்த இடத்துல பதியணும். பதிஞ்சா மட்டும்தான் அந்த கட்சி வந்து ஒரு முன்னோக்கு பாதையில போகிறதா அர்த்தம். ஏன்னா கட்சி பேர் தெரிஞ்சுக்கிட்டு சின்னம் தெரியாம இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால கட்சியோட சின்னத்தை கான்பிடென்டா வந்து சூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மோதிரமா ஆட்டோவா, இதை பார்த்துட்டு நீங்க உங்களோட கருத்து கணிப்பு என்ன?
என்ன, அதாவது மோதிரம் கொடுப்பாங்களா இல்லை ஆட்டோ கொடுப்பாங்களா, 2 சான்சஸ் தான் இருக்குது. 3வது அடிஷனலாக எதுவுமே ஆட் ஆகல. விசில் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ விசிலை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஸோ ஒன்று ஆட்டோ இல்லைனா மோதிரம், இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்டோவா மோதிரமா? அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம்ல, அதாவது செங்கோட்டையன் விஸ் ஆனந்த், புஷ் ஆனந்த், இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலாட்டியான பவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடிஷனலாக வந்து இப்போ இருக்க பவர் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க டிவிக்கு. இந்த தருணத்தில் டிவிக்கு புதிதாக இணைஞ்ச நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முக்கிய அப்டேட்டவே கொடுத்துருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த ரோட் ஷோ மீட்டிங்ல இல்லை எங்கேயாவது மாநாடு நடக்க போகுது, இல்லை இந்த ஏரியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றோம், இந்த இடத்துல தேர்தல் பரப்புரை வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னா இந்த அறிக்கையெல்லாம் வெளியிடுறது புஷி ஆனந்த் மட்டுமே இருந்தது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புஷி ஆனந்த் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா, அதாவது எந்தெந்த மீட்டிங்ல எங்கெங்க நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து சொல்றதுக்கு அதை வந்து அவருக்கு வந்து கொடுக்கலையா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியிலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து அதாவது புதுவை மாநில செயலாளராக வந்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எப்படி என்ன பண்ண போறாங்க, டிவி கேவில் எப்படி என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்னும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் வந்து கான்ஃபிடென்ட்டா, அதாவது முடிவு கட்ட இறுதி கட்ட ஒரு தேர்தல் பரப்புரையில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலுமே யார் எந்தெந்த வேட்பாளர் எங்கெங்க நிற்க போறாங்க அப்படிங்கிறத இன்னும் வந்து டிசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பொறுத்து அந்த பட்டியல் வெளியில் வந்த உடனே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து விஜயோட நெக்ஸ்ட் மீட்டிங் என்ன, நெக்ஸ்ட் எங்க போக போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா டிசம்பர் 18ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி காலை 11 மணி முதல் 1 மணி முதல் வரை, ஓகேங்களா, டைம் எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே செங்கோட்டையன் அவர்கள் வந்து பர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், காலை 11 மணிலேருந்து 1 மணி முதல்ல இந்த கூட்டம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா ஈரோடு விஜயமங்கலம், ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் இந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில், அதாவது இந்த 3 பாயிண்ட்டையும் இணைக்கிற டோல்கேட்டுக்கு அருகாமையில் சரளை அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மீட்டிங் ஆனது நடக்க போகுது. இதுக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து பங்கேற்பார் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் புஷி ஆனந்த் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அவருக்கு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னாலே புஷி ஆனந்த் அப்படி தான் சொல்லணும். விஜய் வந்து டைரெக்டாக எல்லாத்தையுமே பேச மாட்டார். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் மூலமாக தான் எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்குமே வந்து செய்திகளை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு டர்ன் பாயிண்டாக அமைஞ்சப்ப புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவாக இருந்தார். அந்த டைமில் டைரெக்டாகவே விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடையுமே வாட்ஸ்அப் கால் எல்லாத்திட்டையுமே கூப்பிட்டு வந்து பேசியிருந்தார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் விஜயோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் ஒரு சஸ்பென்ஸாக தான் இருந்தது. அந்த தருணத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில் உள்ள இணைஞ்சார். இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்டிமேஷனை கொடுக்கறதே செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் புஷி ஆனந்துக்கு என்னென்ன பதவி தரப்போகிறாங்க, அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து வேட்பாளராக நிற்க போகிறாரா இல்லை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கிய நிர்வாகிகள், அதாவது பெரும்புள்ளிகள் எல்லாமே முக்கியமான இடத்துல தான் நிற்பாங்க. அதுக்கு ஆப்போனண்டாக எதிர்கட்சியும் கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஆளை வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அதனால் தேர்தல் களம் கம்மிங் ஜனவரியிலேருந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள், அதாவது தேமுதிக அவங்களோட கட்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9 இல்லைனா 6ஆம் தேதி வந்து கூட்டணி அறிவிப்பு வந்து அறிக்கையை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம்.